வாங்க மாமா. இருடா. அப்பா என்னப்பா தூங்கலையா? நீ தூங்கலையா? இதோ இதை எடுத்து வச்சுட்டு போறேன், நீங்க போய் தூங்குங்க. சரி வா. என்ன கார்த்திக் தூங்கலையா? என்னையா நடக்குது? நம்ம ஆம்பளையும் ஒரே ரூமில். என்னையும் அப்படி பார்க்குறீங்க மாமா? எனக்கெல்லாம் அந்த மாதிரி பழக்கம் இல்லை. கருமம் பல்லவி. என்னப்பா? பல்வலிமா. சொல்லுங்க. பல்வலிமா. எத்தனை வாட்டிப்பா என் பேரை கூப்பிடுவீங்க? மாமாவுக்கு பல்லு வலி, அதை தான் அப்படி சொல்கிறேன். பல்வலியா? ரொம்ப வலிக்குதாப்பா? நான் வேணா ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டுமா? பல்வலின்றது அவ்வளோ பெரிய விஷயமா? அதுதான் அந்த சூப்பர் பவர் இருக்கானே, அவனை கார் ஓட்ட சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, நான் கால் பண்ணுறேன். ஏதாச்சும் வேணும்னா கால் பண்ணுங்க. ஓகே. மாமாவுக்கு பல்லு வலி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டார், ஆனால் நான் சாப்பிடுவேன். சாப்பிட்றதுலேயே இரு, கூப்பிடவனே. டேய் சூப்பர். ஆமா, என்னத்த சாப்பிட்டீங்க திடீர்னு பல்லு வலி? பல்லு வலி இல்லை, பள்ளி இல்லை, நிஷாவை பார்க்கறதுக்கா மாமா போட்ட ட்ராமா. ட்ராமாவா? எதுக்கு? பல்லவியோட லவர் யாருன்னு தெரிஞ்சுக்க போறேன். ஆமா, நம்ம பல்லெல்லாம் உடச்சி தான் பல்லாஸ்பத்திரி கூட்டு போவோம் போல இருக்கு. இல்ல சாரி, முன்னாடி ஏதோ போன மாதிரி இருந்தது. அவன் இப்போ பல்லவியோட லவர் யாருன்னு தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். எது? ஆமாப்பா, நீ அன்னைக்கு சொன்னிய பெட்ரூம் தான் மனசுன்னு ஒரு தத்துவம். அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். நல்ல வேலை பாத்ரூமை பற்றி ஒரு தத்துவம் சொல்லலை நீ. இவன் ஒருத்தன் கார்த்திக். நான் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். 1000 தடவை யோசிச்சிட்டேன். பல்லவி ஆசைப்பட்டவனே மறுமணம் பண்ணி வச்சிடலான்னு தோணுது. ஆனால் இதுக்கு அவசரப்பட முடியாது. ஏன்னா இது 3 பேர் மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். அதுவும் இல்லாமல் அந்த பையன் இப்போது எங்கே இருக்கானோ, யார் கூட இருக்கானோ, பல்லவி ஞாபகம் இருக்கோ இல்லையோ யாருக்கு தெரியும்? அது எப்படி சார் மறப்பான்? முதல் காதல், முதல் ஸ்பரிசம், முதல் முத்தம், இதெல்லாம் ஈஸியாக மறக்காது சார். காதல் என்ன பேசுகிறோம் சார்? சொல்றதே தப்பா நினைக்காதீங்க. இந்த நிஷா ஒரு கல்லூரி மங்கி சார். சாதாரணமா கேட்டாலாம் சொல்ல மாட்டான், நல்லா உலுக்கி குலுக்கி கேளுங்க, அப்பதான் சொல்லுவான். நிஷாவை உலுக்கி குலுக்கி? மாமா அதெல்லாம் உலுக்கி குலுக்கி கேட்கணும்னா பூஸ்ட் பண்ணிவிட்டாலாம் குடிச்சிட்டு தான் போனோம். மற்றவங்க உருவத்தை பற்றியில் நீ பேசாத. கார்த்திக், நீ வண்டி எடுப்பா. ஓகே சார். இந்த மனுஷனுக்கு வீசா எப்போ சார் முடியுது? 97 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம். என்னெல்லாம் கேட்கணுமோ கேட்டுருங்க சார். இதானா கார்த்திக்? இதான் சார். நீ இங்கே நோ ப்ராப்ளம் சார், டேக் யூர் டைம். இங்க வந்து தான் ஓகே ஆகணும் போல இருக்கு. நீ நடத்து. Okay, I just wanted to open your mouth a little bit more and so that I can take a closer look at what's happening inside the cat. நிஷா. And uncle. Oh my god. சொல்லுங்க அங்கிள், பல்லவி சொன்னா நீங்க வருவீங்கன்னு. ஆனா எதுக்கு வரோன்னு சொல்லியிருக்க மாட்டால? இல்ல அங்கிள், சொல்லல. வண்டி அடியா. அங்கிள், நிஷா கிட்ட பேசினீங்களா? என்ன சொன்னா? சொல்லிட்டாளா? கடுப்பா இருக்கியா? சரி விடுங்க அங்கிள், அதான் எல்லாம் ஒன்னாயிட்டுமே. என்ன இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். என்னத்தையா பேச சொல்ற? யாரோ வளையாபதியா, ஊரு வத்தலகுண்டா, ஈபில வேலை பார்க்கறானா? வளையாபதி வத்தலகுண்டா? ஆமாயா, பல்லவி ஏதோ ஃபீல்ட் ட்ரிப் போகும்போது பழக்கமா. ஐயோ கேப்ப, பல்லவிக்கு முன்னாடி அவன் கல்யாணம் ஆயிடுச்சான், 2 குழந்தைங்க வேறையா. மனுஷனாவன்
எங்கேயோ தப்பு நடக்குது. அங்கிள், நான் வேணா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படியா? அதுக்காக கேஸை சிபிஐக்கு மாற்ற முடியும்? நாங்களே கடுப்பில் இருக்கோம். நீ முதல்ல வண்டி எடு. வீட்டுக்கு போய் பச்சை தண்ணியில் குளிச்சாதான் அந்த வளையாபதி மேலே இருக்கிற கோவம் அடங்கும். பேரப்பார் வளையாபதி. நீ வா போலாம். குண்டில் கேசின்னு வைக்காம போயிட்டாங்க. எனக்கு ஏதோ பக்குன்னு ஆயிடுச்சு பல்லவி. ஏதோ பேசி சமாளிச்சிட்டேன். ஆனா உன் அப்பா நினைக்கிறாரு நீயும் அருணும் சந்தோஷமா இல்லைன்னு. எனக்கு என்னவோ அந்த விஷம் தான் கூட இருந்து வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஜாகிரதையா இரு. ஹே நிஷா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஏய் பல்லவி, என்னப்பா பல்வலி சரியா போச்சா? என்னதான்ப்பா உங்களுக்கு வேணும்? எதுவா இருந்தாலும் எங்கிட்ட கேட்டிருக்கலாமே. இல்லம்மா. நானும் அருணும் நிம்மதியா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கும். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. யாரோ சொல்றதெல்லாம் நம்பிடாதீங்க. நீங்க எப்பவும் எனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கீங்க. எனக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க தந்திருக்கீங்களோ இல்லையோ, எனக்கு ஏத்த விஷயங்களை தான் கொடுத்துருக்கீங்க. தேவையில்லாம போட்டு குழப்பிக்காதீங்க. எனக்கு நீ எப்பயும் சந்தோஷமா இருக்கணுமா, அதுதான் என்னுடைய கவலையே. அது இருந்துட்டா எனக்கு வேற எந்த கவலையும் இல்லை. அது உங்க தலைமுறைக்கு எது சந்தோஷம்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்க தலைமுறைக்கு எங்க குழந்தைங்க சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். நீ நல்லா இருக்கணுமா. கார்த்திக், கொஞ்சமாவது திருந்துவேன்னு நினைச்சேன். ஆனா அது நடக்காதுன்னு இப்ப தெரிஞ்சது. நான் எதுவும் பண்ணல பல்லவி. போதும். என் அம்மா, அப்பா, அருண் இவங்க தான் என்னோட உலகம். இதுதான் என்னோட வீடு. இதுதான் நிஜம். அது எப்பவும் மாறாது. யாராலையும் மாத்தவும் முடியாது. அருண் கூட வைமா. என்ன மாமா இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க? எனிதிங் ஸ்பெஷல்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அருண். அது மனசுல எந்த குழப்பம் இல்லைன்னாவே அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருப்போம். எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. ஏய் என்னையா சூப்பர் பவர், வெறும் ஜாம சாப்பிட்டுட்டு இருக்க? ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கலாமே தான் சார். ஓ சரி சரி சரி, சாப்பிடு. அருண், அப்பா வந்ததுல இருந்து அவரை நம்ம எங்கேயும் கூட்டிட்டு போகல. ஸோ லெட்ஸ் டேக் அ டே ஆஃப். நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது போகலாம். பல்லவி, நான் நாளைக்கு மொனாக்கோ போகணும். இட்ஸ் அ பிஸ்னஸ் ட்ரிப். நீ வேணா மாமா கூட்டிட்டு போயிடுவேன். நோ வே, மொனாக்கோ தானே, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம். இல்லை பல்லவி, எனக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. அங்கே உங்களை எப்படி? நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அம்மா, அவருக்கு ஏதாவது வேலை இருக்கும், தொந்தரவு பண்ணாதம்மா. நீங்க சும்மா இருங்கப்பா. அவர் எப்போதும் இப்படிதான் மீட்டிங்னு சுத்திட்டே இருப்பாரு. இந்த மீட்டிங்கை நம்ம அவுட்டிங் ஆக்கிடலாம். என்ன அருண், ப்ளீஸ். யா ஓகே, வில் கோ. அப்படியா? அப்புறம் என்ன? ஏன்பா சூப்பர் பவர் சார், நீயும் எங்க கூட வாய. நான் எதுக்கு சார்? நீங்களாம் ஒரு உலகமா போ, நீங்களாம் ஒரு ஃபேமிலியாக போறீங்க. நான் எதுக்கு சார்? போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க சார். ஏன்பா நீயும் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தன் தானே, ஏன் இப்படி பிரித்து பேசுகிற? ஃபேமிலி வந்து தனியாக படுத்து வைக்கிறாங்க. வாங்களேன் அப்படியே லைட்டா வரேன்ட்டாரு. ஓகே சார், போலாமா? சரி. மாமா ரிஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பலாம். சரி அருண். We have 3 rooms, 301, 304, 305. மாமா 3 ரூம் போட்டிருக்கேன். நானும் பல்லவி ஒரு ரூமில் தங்குறோம். நீங்களும் ஓம்கார் ஒரு ரூமில் தங்குங்க. கார்த்திக் உனக்கு தனியாக ஒரு ரூம் போட்டிருக்கேன். எதுக்குப்பா 3 ரூம்? 2 ரூம் போதும். கார்த்திக் எங்க கூடயே தங்கிக்கிட்டோம். என்ன ஒரு எக்ஸ்ட்ரா பெட் ஒன்று போட்டுருங்க. எக்ஸ்ட்ரா பெட் உங்க கூட? ஆமா அதானே, எக்ஸ்ட்ரா பெட்லாம் எதுக்கு? எக்ஸ்ட்ரா பில்லோவே போதான். உங்க ரூம் ஆமா, மட்டும் கொஞ்சம் கொரட்டை அதிகமாக விடுவாரு. அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏய் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இந்த சைட் தான். போலாம். மேடம் செல்ஃபி.
ஒரு செல்ஃபி எடுங்க மாமா. எனக்கு இதெல்லாம் எடுக்க தெரியாதுயா. கார்த்திக் ஆ? நீ வந்து எடியா. சூப்பரு, நல்லா எடுக்கணும். வா இல்லைங்க. பக்கத்தில் வாங்க மாமா. கொஞ்சம் சிரியா. அங்க பாரு, பாருங்க சார். பல்லவியும் அருணும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நான் தான் வேற மாதிரி நினைச்சிட்டேன். வயசாகுது இல்ல, மூளை சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. ஆமாம் மாமா. சூப்பர் பவர். ஆ? நீ எப்பயா கல்யாணம் பண்ணி போற? பொண்ணு கிடைக்கும் போது கல்யாணம் பண்ணிப்பேன் சார். எனக்கு இன்னொரு பொண்ணு இருந்தா உனக்கே கட்டி வச்சிருப்பேன். கேட்குறான் கேணையா இருந்தால் மாடு கூட மச்சான்னு சொல்லுமா? என்னையா ஒன்றும் இல்லை சார். ஏன் அப்படி கடுப்பா அவர? ஏதாவது ஜூஸ் கீஸ் குடிச்சிட்டு வா. இந்த பாரு, வயிறு முட்டுது குளிர்ல. ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு போயிட்டு வரலாம் வா. சமாதியா? யாரோட சமாதி? ஹலோ, யார்யா? நீ யாரையா பேசுறது? யாரா இருந்தா உனக்கு என்ன? நீ தானே ஃபோன் பண்ண, நீ சொல்லு. உன் பக்கத்தில் யாரும் இல்லையா? ஏன் இல்லை? ஃபோன் பண்ணி லூசு மாதிரி கேள்வி கேட்டு கும்மு கும்மு நிறைய பேர் இருக்காங்க. உனக்கு யார் வேணும்? டேய், நான் அருணோட அப்பா பேசுகிறேன். ஐயோ, சமந்தியை தான் இந்த ஆள் சமாதியம் சேவ் பண்ணியிருக்காரா? ஹலோ, ராங் நம்பர், சாரி ராங் ரிசீவர். நீங்கள் தொடர்பு கொள்ளும் நம்பர் பக்கத்தில் தான் இருக்காரு. ஒன் மூமெண்ட் ப்ளீஸ். சார், உங்க சமாதி. யாரு? உங்க சமாதி சம்மந்தி. ஓ, ஐயோ. ஹலோ சம்மந்தி? சம்மந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமாம், அந்த பையன் யாரு? எந்த பையன்? அதுவா, நம்ம கார்த்திக், நம்ம அருணோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. அந்த மாதிரி அருணுக்கு யாரும் ஃப்ரெண்ட் இல்லையே. அருண் தான் சொன்ன அப்படி. அப்படியா? எப்படியோ, நீங்கள் ஃபோட்டோ கொஞ்சம் அனுப்புங்க ஃபோனில் எனக்கு. சரிங்க. இதுல கார்த்திக் கூட எடுத்த செல்ஃபி இருக்குல்ல, ஆமா. அந்த சம்மந்திக்கு அனுப்பிச்சு விடு. அனுப்பிச்சிடும் மாமா. சம்மந்தி, இந்த மூஞ்ச நான் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. ஏதோ தப்பு நடந்திருக்கு, நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. அப்புறம் அருணும் பல்லவியும் எப்படி இருக்காங்க? அதெல்லாம் நல்லதா இருக்காங்க. நான் உங்களை கூப்பிட்றேன் அப்புறமா. ஓகே சம்மந்தி. தப்பா நடந்திருக்கா? இந்தா நிஷாக்கு ஃபோன் போடு. ஹலோ, சொல்லுங்க அங்கிள். நிஷா, இனிமேல என்னை ஏமாற்ற முடியாது. உண்மையை சொல்லு. கார்த்திக் ஏன் பள்ளி வீட்டில் இருக்கான்? ஐயோ அங்கிள், சொல்லு. எனக்கும் சம்மந்தமே இல்லை அங்கிள். சம்மந்தமே இல்லையா? என்ன சொல்ற? இல்லை அங்கிள். ஐயோ, நான் பல்லவிக்கிட்ட அப்பவே சொன்னேன். என்னன்னு சொன்ன? இது வேணான்னு சொன்னேன். எது வேணான்னு சொன்ன? லவ் பண்ண பையனையே வீட்டில் தங்க வைக்காதன்னு சொன்னேன் அங்கிள். பல்லவி லவ் பண்ண பையன் கார்த்திகா? Hey Pallavi, what's up? It's too good. Nice. You enjoying? Yeah. Can you play? Yeah, I can also play. Really? சரி, மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வரேன். Okay, come soon. I'll be back soon. Bye. வந்துட்டீங்களா? மீட்டிங் முடிஞ்சிருச்சா? Yeah, done. ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சா? Almost. ஒவ்வொரு வருஷமும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கீங்களா?
காஃபி ஷாப்ல நடந்ததா இல்ல பார்க்கிங் லாட்ல நடந்ததா? பல்லவி, what are you trying to say? உனக்கு புரியலையா இல்ல நடிக்கிறியா? நான் எல்லாத்தையும் பார்த்தேன் அருண். யாரை ஏமாத்த பாக்குற? என்னமோ நடக்குது போல. சண்டேயா? என்ன சொல்லிட்டு இருக்க? I don't understand. Are you okay, பல்லவி? No, I'm not. அந்த பார்க்கிங் லாட்ல நீ அந்த பொண்ணோட பேசுறத நான் பார்த்தேன். பல்லவி, இல்ல அருண், போதும் அருண். Stop lying. எவ்வளவு ஈஸியா போய் சொல்ற. நான் உன்னை எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? என் லைஃப்ல நடந்த ஒவ்வொரு விஷயமும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். என் காதலை பத்தியும் கார்த்திகை பத்தியும் எல்லாம். More than my better half, I thought you were my best friend. listen to me. No. உனக்காக என் காதலை கூட விட்டு கொடுத்தேன். No. பல்லவி, calm down. நான் ஒரு செகண்ட் சொல்றது கேளு ப்ளீஸ். உன்னை நான் எவ்வளவு நம்பினேன் அருண். என் உலகமே நீ நினைச்சிட்டு இருந்தல்ல. உனக்காக என் காதலே தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன். யார் அந்த பொண்ணு? எனக்கு இப்பவே தெரியணும். சொல்லு அருண், யார் அந்த பொண்ணு? நான் கேட்கிறேன் அருண், சொல்லு. எதுக்கு என்ன வர சொன்ன? பேசணும்னு தோணுச்சு, அதான் வர சொன்னேன். அருண் லைஃப்ல இன்னொரு பொண்ணு இருக்கா. நான் நேர்ல பார்த்தேன். என்னால நம்ப முடியல. அவளை பார்க்கறதுக்காக தான் இங்க வந்திருக்காரு. என் உலகமே அவன் தான் நினைச்சிட்டு வாழ்ந்தேன். ஆனா அவனுக்கு இன்னொரு உலகம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, யாருக்கிட்ட சொல்லணும்னு தெரியல. இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்ற? மனசுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயங்களை மனசுக்கு நெருக்கமானவங்க கிட்ட தான் சொல்ல முடியும். அதான் அவங்ககிட்ட சொன்னேன். நான் அந்த பையனை பார்த்தேன்ப்பா. யார் சார்? பல்லவியோட முன்னாள் காதலனை. எப்போ எங்க சார் பார்த்தீங்க? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவன் எங்கள் வீட்டு மாடியில் தான்ப்பா குடியிருந்தான். அவன் வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது ஒன்று சொல்லிட்டு போனான். நம்ம தேடுற விஷயம் நம்ம பக்கத்தில் தான் இருக்கும், ஆனால் அதை அடையிறதுக்கு நாம் ரொம்ப சுற்றி வர வேண்டியது இருக்கும்னு. அப்போ அது எனக்கு புரியல, இப்போ புரியுது. நம்ம ரொம்ப தூரம் சுற்றிட்டோம்ப்பா. இனிமேல் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்திக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. பல்லவி அருணா இருக்கிறத விட பல்லவி கார்த்திகா இருந்தா அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். இல்லை சார். யாருக்கு ப்ரோ வெயிட் பண்றீங்க? கேர்ள் ஃப்ரெண்டா? அதான் பார்க்கிங் லாட்ல கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருந்தீங்களே.
இல்லை வேற யாராவது புது செட்டப்பா? என்ன பல்லவியோட சூப்பராக இருப்பாளா? ஜஸ்ட் ஷட் அப். ஹலோ, கோவம் வருதா? கல்யாணம் பண்ணி இன்னொருத்தியோட பொய் வாழ்க்கை வாழ்ற உனக்கே இவ்வளோ கோவம் வருதுன்னா நீயே வாழ்க்கைன்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிற பல்லவி அவளுக்கு எவ்வளோ கோவம் வரும்? உலகத்திலே நீ தான் உத்தமன் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்காரு அவங்க அப்பா. அவருக்கு என்ன பதில் சொல்ல போற? ஏய், என்ன சொல்ல போற? இதெல்லாம் பார்க்குற எனக்கே இவ்வளோ கோவம் வருது. நம்ம கோவம்லாம் படக்கூடாது பிரதர். கடவுளே நினைச்சாலும் உங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது நினைச்சேன். ஆனா அது நீயே செஞ்சுட்ட. என்ன செஞ்ச? என்ன செஞ்ச? சொல்லு. என் வாழ்க்கைய பத்தி உனக்கு என்ன தெரியும்? சின்ன வயசுலேருந்தே தனியாக வாழ்ந்தேன். மற்றவங்க கூட பேசுறதுக்கு கூட ஏதோ ஒரு குழந்தனமாக ஒரு பயம். ஐ ஹேட் நோ ஃப்ரெண்ட்ஸ். என்னை சுற்றி நானே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதிலே வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த வட்டத்துக்குள்ளே வந்த முதல் ஆள் கேரளின். கேரளினும் நானும் காலேஜில் ஒன்றா படித்தோம். அவள் பயங்கர அவுட் ஸ்போக்கன். நான் எதுவும் பேச மாட்டேன். ஆனால் அதான் அவளுக்கு பிடிச்சிருந்தது. நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்கிற சந்தோஷத்தில் இருந்தப்போ நீ தான் என்னோட லைஃப்னு அவன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண. எனக்கு அது அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா நான் அப்படி பழகலை. எனக்கு அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல. வேறு வழி இல்லாமல் நான் அவளை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அவள் என்னை மறக்கல. ஐ ஆல்வேஸ் லுக் அட் யூ அஸ் அ ஃப்ரெண்டு. நான் அவளை புரிய வைக்க ட்ரை பண்ணேன். எனக்கு கல்யாணம் ஆன தெரிஞ்சதும் அவள் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டான். ஷி ட்ரை டு கில் ஹர் செல்ஃப் வித் ட்ரக்ஸ். அவளோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சு. She became a drug addict. Carolyn! Carolyn! Look at me. நான் சொல்றது கேக்குதா? Look at me. என்னால் அதை சாதாரணமாக எடுத்துக்க முடியல. நான் அவளை காதலிக்கல. ஆனால் அவள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். டேய், எந்த புருஷனாவது தன் பொண்டாட்டி காதலிச்ச ஒரு பையன் வீட்டுக்குள்ளே தங்க ஓடுவானா? அது நான் ஏன் செஞ்சேன்னு தெரியுமா? ஏன்னா உன் கண்ணில் நான் கேரளனை பார்த்தேன். உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிற பல்லவியோட எண்ணத்தில் நான் என்ன பார்த்தேன். இதே நீ பல்லவி கிட்ட சொல்லல. அவள் கேட்குற நிலைமையில இல்லைடா. நேற்று அவளுக்கு துரோகம் பண்ணேன்னு நினச்சிட்டு அவள் அழுதா. அது என்னால் தாங்கிக்க முடியல. பல்லவி இல்லைன்னா எனக்கு வேறு யாரும் இல்லை. நான் செத்துறேன். இதையப்பா என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லலை. வா பல்லவி கிட்ட சொல்லுவோம். அவங்க 2 பேருக்கு நடுவில் நாம யார் சார்? என்னப்பா? குடும்பத்தில் பிரச்சனை பெரும்பாலும் யாருனால வருது தெரியுமா சார்? ஒரு பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அந்த குடும்பத்துக்குள்ள நுழையிற 3வது ஆள் தான் சார். அந்த தப்பை நம்ம பண்ண வேண்டாம் சார். இருமா, அருண் வந்துட்டோம். வாங்க அருண், சாப்பிடலாம். இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க, நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன். என்னம்மா ஆச்சு? அவருக்கு ஏதோ தலைவலின்னு சொன்னாரு, அதான். அந்த தலைவலி பேர் என்ன? பல்லவியா? அப்பா, நான் எல்லாம் தெரிஞ்சுதாம்மா பேசுறேன். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை. அது இப்ப தெரிஞ்சதுனால தான் வந்து பேசுறேன். இந்த மாதிரி அக்கறை இல்லாத புருஷன் கூட நீ எத்தனை நாள்மா குடும்பம் நடத்துவ? இப்ப கூட ஒன்றும் லேட் இல்லை. நீ அருணை விட்டுட்டு கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன சொல்ற கார்த்திக்? அப்பா. சார், எனக்கு டபுள் ஓகே சார். நீங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு சார். பல்லவி, அருணுக்கு உன் மேல அக்கறையும் இல்ல, காதலும் இல்ல. இத்தனை நாள் நான் இங்க தங்கியிருக்கேன்ல, உன்னையும் சந்தேகப்பட்டு ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்டிருக்கானா? உண்மையிலே அக்கறை உள்ள புருஷனா இருந்தா இந்நேரத்துக்கு என்ன கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிருக்க வேண்டாம்? யோசிச்சு பாருங்க சார். இதை வேற போய் பேசிக்கிட்டேன். சார், அங்க கேளுங்க சார். அங்க ஓகேன்னா எனக்கு ஓகே சார். பல்லவி, நீ என்னம்மா சொல்ற?
பல்லவி பல்லவி ஸ்டாப் இட். பல்லவி ஸ்டாப். வாட்? பல்லவி ஸ்டாப் இட். விட்டுட்டு போறேன்னு முடிவு பண்ணிட்டு அப்போ இது மட்டும் எதுக்கு? அருண், நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க கூடாதா? அந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டா என்கிட்ட பேச மாட்டியா? உன் மனசுல என்ன தவிர வேற யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சுதா? அந்த பயத்துல தான் அன்னைக்கு உங்ககிட்ட அப்படி பேசினேன். என் கோவத்தை கோவமா தான் பாப்பியா? அந்த கோவத்துல இருக்கிற காதல் உன் கண்ணுக்கு தெரியலையா? சரி, மத்தவங்களை விடு. எனக்கு தெரியணும், அன்னைக்கு நான் அந்த இடத்துல பார்த்தது உண்மையா? உனக்கும் எனக்கும் நடுவுல வேற யாராவது இருக்காங்களா? நோ. என் வாழ்க்கையில் உன்னை தவிர வேற யாரும் இல்லை பல்லவி. என்னை விட்டு போயிட மாட்டார். பாத்தீங்களா, இதான் சார் லைஃப். எல்லா காதலும் கல்யாணத்தில் முடியறதில்ல. எல்லா கல்யாணமும் காதல் ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை. கல்யாணமே ஒரு பெரிய பயணம் தானே சார். அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறத விட ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வச்சிருந்தாலே போதும் சார். கார்த்திக், உன் லவ்வை என்னால் ஆமோதிக்க முடியல, ஆனால் மதிக்கிறேன். உனக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா. எனக்கா சார் பெரிய மனசு? அவங்க நினைச்சவங்க கூட வாழ்க்கை நடத்த முடியாம போனாலும் அவங்க நேசிச்சவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்ச அருணுக்கு பல்லவிக்கு தான் சார் பெரிய மனசு. அவங்க முன்னாடியில நான் ரொம்ப சிரிச்சு சார். என் வாழ்க்கை பல்லவிக்கிட்ட இருக்குன்னு நினைச்சிட்டு தான் சார் நான் இங்க வந்தேன். ஆனா அது பல்லவிக்கிட்ட இல்லை, எனக்குள்ளதான் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். லைஃப் எல்லாருக்கும் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கும் சார். உள்ள வர்றதுக்கு தான் சார் ஒரு வழி, வெளியே போனா நிறைய வழி இருக்கு சார். கார்த்திக், எங்கப்பா போற? இப்போ சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு சார். உள்ளுக்குள்ள இருக்க அந்த பழைய கார்த்திக் பையனுக்கு தான் புரிய மாட்டேங்குது. நான் தானே ஒரு 10 நிமிஷம் அப்படி அழுதா செட் ஆறேன் சார்.